இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 24வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே சமய சடங்குகள், ஒழுக்க நெறி ஆகியவற்றின் சட்டங்கள் இங்கே இயற்றப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். 23வது அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் கொடுக்கப்பட்டதே. அவைகள் ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெற்ற விழாக்களாக, கர்த்தர் விருந்து கொடுப்பவராக, ஜனங்கள் விருந்தாளிகளாக இருந்ததை குறித்து பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும் என்கிற காரியங்கள் இங்கே இந்த அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 1லிருந்து 9வது வசனம் வரையிலும் நம்ம பார்க்கிற போது, கர்த்தருடைய சந்நிதியில் குத்து விளக்கில் இடித்து பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெய் எப்பொழுதும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது 12 அப்பங்கள் 2 வரிசைகளில் அடுக்கு அடுக்காக தேவ சமூகத்தில் மேஜையின் மேலே வைக்கப்பட்டு அவைகள் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவைகள் மாற்றப்பட வேண்டும். அதாவது தினமும் அந்த விளக்கானது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். சாயங்காலம் தொடங்கி அது காலையில் வரைக்கும் சரியாக எரிகிறதா என்பதை ஆசாரியன் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக வாரத்திற்கு ஒரு முறை அங்கே 12 அப்பங்கள், இது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய பார்வையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை, அந்த 12 கோத்திரத்தையும் குறிப்பதற்கு 12 அப்பங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டதற்கான காரணம், அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை குறிக்கும் வண்ணமாக இந்த காரியங்கள் இரண்டையும் ஆண்டவர் செய்ய சொன்னார். அந்த ஓய்வு நாளில் அவர்கள் மாற்றின அப்பங்களை அந்த பரிசுத்த இடத்திலேயே அவர்கள் சாப்பிடுகிறதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதே போல் 10வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் பார்க்கிற போது அங்கே ஒரு கண்டிப்பான காரியம் ஒன்றை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட புறப்பட்டு வந்திருந்தான். அதாவது, நீங்கள்லாம் போகிறீங்களே, நானும் கூட அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அனுபவிக்கிறதற்கு வருகிறேன் என்று சொல்லி வந்திருந்தான். அவங்க இப்போ இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இந்த கலப்பின முறையில் பிறந்த இந்த மனிதன் அவர்களோடு கூட சண்டை பண்ணான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது 2 மனுஷனுக்கு இடையில் சண்டை நடக்குது, ஆனால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அவனை பிடிச்சி மோசேயின் இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. மோசே யாருன்னு பார்த்து அவன் விசாரிக்கிறான். அவனுடைய தாயின் பெயர் செலோமித், அவள் தான் கோத்திரத்தாகிய திப்ரியின் குமாரத்தி. இது இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்த பையனி கண்டுபிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வாக்கினால் தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவளை காவல் படுத்துகிறான். தாய் அவள் இங்கே இஸ்ரவேல் கோத்திரத்து அந்த மகளாக இருக்கிறாள், அவன் எகிப்தியனாக இருக்கிறான். ஆகவே கர்த்தர் இப்போ பேசுகிறாரு, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் மேலே வைங்க. யார் யாரெல்லாம் அவன் தூஷிக்கிறத கேட்டாங்களோ அவங்கெல்லாம் அவன் மேலே கைகளை வைங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாயிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை. எப்படி கொலைக்கு அங்கே கொலை தண்டனை அதை வழங்கப்பட்டதோ, அதே போல் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவனுக்கும் அந்த தண்டனையை ஆண்டவர் கொடுத்துட்டு கீழே சட்டங்களை சொல்லி கொடுக்கிறார். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ, அதாவது தூஷிக்கிறவனுக்கும் மரண தண்டனை, கொல்லுகிறவனுக்கும் மரண தண்டனை. அதே போல் மிருகத்தை கொன்றவன் வேணால் மிருகத்துக்கு மிருகத்தை கொடுக்கலாம். ஒருவன் பிறனை ஊனப்படுத்திட்டானா, கையை கெடுத்துட்டா, காலை கெடுத்துட்டா, அல்லது சரீரத்தில் ஏதாவது உறுப்புகளை கெடுத்துட்டா அவனும் என்ன செஞ்சானோ அதே போல் செய்யணும். அதனால தான் நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல் அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும். மிருகத்துக்கு அவன் பதில் மிருகத்தை கொடுத்துக்கிடலாம். ஆனால் பரதேசியாக இருந்தாலும் சுதேசியாக இருந்தாலும் கண்டிப்பான கட்டளை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்குள்ள
இப்படிப்பட்ட பாவங்கள், அதாவது தேவனை தூஷிக்கிற பாவம், மனிதர்களை கொலை செய்கிற பாவம், மனிதர்களை அடித்து நொறுக்கி அவர்களை சரீரங்களை, அதாவது கண்ணை கெடுக்கிறது, பல்லை கெடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்டிப்பான ஒரு நியாய கட்டளை அங்கே ஆண்டவர் நிறைவேற்ற சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அதாவது இஸ்ரவேல் பாளையத்தில் நாவினால் பலியான ஒரு இளைஞனை பார்க்கிறோம். இந்த இளைஞனை பார்க்கிற போது இவன் கலப்பினமாக பிறந்திருக்கிறான். இஸ்ரவேலில் தான் கோத்திர தாய், எகிப்திய தந்தைக்கு பிறந்த இவனுக்கு இப்போ தேவனுடைய நாமம் இலக்காரமாக போயிற்று. இவ்வளோ நாளும் இவர்களோடு கூட நடந்து வந்து அவன் எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறான். வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை சாப்பிட்ருக்கிறான், அங்கே கண்மலையை பிளந்து ஓடி வந்த தண்ணீரை குடிச்சிருக்கிறான், எல்லா அற்புத அடையாளங்களையும் கண்டிருக்கிறான். தேவன் எழுந்தருளுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த இவன் இப்பொழுது பரிகாச தொனியில் இவன் இப்பொழுது அதை ஏளனமாக தேவனுடைய நாமத்தை அவன் பேசிவிட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் என்னும் அந்த மகிமை நிறைந்த அவருடைய நாமத்தை நம்ம சொல்லுகிறதற்கு ஒரு பயபக்தி தேவை என்பதை இங்கே இந்த பகுதியானது காட்டுகிறது. என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டான்னு ஆண்டவர் சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அவர் தண்டியாமல் விடார் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் நம்ம தேவனுடைய பெயரை பல நிலைகளில் பரிகாச தொழிலில் நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்விலே தீமைகள், பிரச்சனைகள் நிறையா வருகிற பொழுது நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து இந்த தேவனுக்கு கண் இல்லையா, இந்த தேவன் கண்டுக்கிறது இல்லையா இன்னெல்லாம் நம்ம பேசி விடுகிறோம். தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை நம்ம அது ரொம்ப ஏளனமாக பேசுகிறோம். தேவனை துணிந்து அவரை நாம் பரிகசிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம வார்த்தைகளை விடுகிறோம். இவை தற்பொழுது நமக்கு தண்டனையை கொடுக்காவிட்டாலும் நியாய தீர்ப்பில் நிச்சயமாக இது தண்டனையை கொடுக்கும். ஆகவே தேவனுடைய நாமத்தை இன்றைக்கி நிறைய பேர் அசட்டையாய் பயன்படுத்துகிறார்களே, அதே போல் ஒருபோதும் அசட்டையாக நம்ம பயன்படுத்தி விடக்கூடாது. தேவ நாமம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொழுதுமே நம்மிட வாழ்க்கையில் ஒரு பயபக்தி கட்டாயம் வெளிப்பட வேண்டும். நமது ஜெபங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாடல்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாக்கில் நான் நயஞ்சேர்த்து பாடுவேன் அப்படிங்கிறதை பார்க்கிலும் பக்தி நிறைந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறது நல்லது. அதே போல் நாவு கவனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிற போது, யாக்கோபு அவர் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறதென்று பார்க்கிறோம். ஆகவே கொஞ்சோல அக்கினியை எடுத்து தூக்கி போட்டு கொளுத்துகிறது போலத்தான் நாவின் வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே தேவனையும் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதனையும் ஒருபோதும் தூஷித்து விடாதபடி பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்மை நெருக்குகிற நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நாங்கள் வாழ்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழ்கிறோம், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்கு இதில் ஒரு விடுதலை தருவீர் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.